பூலோகம் கைலாயம்னு பெருமையா சொல்ற நம்ம சிதம்பரத்துல இப்படி ஒரு ரவுடித்தனம் நடந்திருக்கு பாருங்க. எவ்வளவு தைரியம் உங்களுக்கு. சிதம்பரம் கோவிந்தசாமி தெருவை சேர்ந்த மாரிமுத்து டெய்லர் அமுதா தம்பதியோட மகன் தான் அந்த பேர் போன ரவுடி கஞ்சா ராகுல். இவன் ஒரு ரோக்கல் ரவுடிங்க. கஞ்சா அடிச்சுட்டு ஊர் சுத்துறது, கடையில மிரட்டி காசு வாங்குறது, செல்போனை திருடுறது, பைக்கை திருடுறது, வழிப்பேருன்னு இவன் மேல 10க்கும் மேல கேஸ் இருக்கு. அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு வரதுவே வழக்கமா வச்சிருக்கான். இந்த கஞ்சா குடிக்கு ஜெயில குண்டாச கழிச்சிட்டு வெளியே வந்து 2 வாரத்துல திரும்பவும் இவனோட ரவுடித்தனத்தை ஆரம்பிச்சிருக்கான். சம்பவத்தன்னைக்கு ராத்திரி ஒரு 11 மணியை போல சிதம்பரம் வேணுகோபால் தெருவில் இருக்கிற பாதாம்பால் கடைக்கு இவனும் இவனோட ஃப்ரெண்ட்லாம் போயிருக்காங்க. எல்லாரும் பாதாம்பாலை குடிச்சு முடிக்கிறாங்க. அப்புறம் அங்க வேலை பார்த்த வடமாநில ஊழியர் ஒருத்தன் வந்துட்டு பணம் கேட்டிருக்கான். அவ்வளவுதான் அந்த கஞ்சா குடிக்கிற ஆளுக்கு கோவம் தலைக்கே இருக்கு. ஏன்டா எங்கிட்டே பணம் கேட்கிறா, நீ ஹிந்திக்காரன், நாங்க யாருன்னு தெரியுமா, சிதம்பரத்திலே பெரிய ரவுடி நாங்க தான் சொல்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து வாக்குவாதம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க கொதிக்க இருந்த பாதாம்பால் எடுத்து அந்த வடமாநில முகத்திலே ஊத்திடுறானோ. அப்புறம் அங்க இருந்த டீ கிளாஸ்லாம் எல்லாத்தையும் எடுத்து உடச்சு கடையில பெரிய ரகலையை கொடுத்துருக்காங்க. எல்லாம் பார்த்த பொதுமக்கள் எல்லாரும் போலீஸ் உடனே தகவல் கொடுக்குறாங்க. போலீஸ் வர்றது தெரிஞ்சு நம்ம கஞ்சா ராகுல் வந்துட்டு அவனோட ஃப்ரெண்டோட அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறான். மூஞ்சில சூடான பாலை ஊத்தி பாதிக்கப்பட்ட ஹிந்திக்காரன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிடுறான். நல்ல வேளையா கடையில இருந்த சிசிடிவி கேமராவை வச்சு போலீஸ்காரங்க கஞ்சா ராகுல் அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ்ல சில பேரை கைது பண்ணிடுறாங்க. இன்னும் 2 ரவுடில மட்டும் தேடிட்டு வராங்க. யோசிச்சு பாருங்க, இது வெறும் பாதாம்பாலம் மேல ஊத்துன சம்பவம் இல்லைங்க. நம்ம சமூகத்துல நச்சு மாதிரி பரவிட்டு இருக்க போதைப்பொருள் மருந்து பழக்கத்தோட வெளிப்பாடுதான். ஒரு சாதாரண உழைப்பாளி தான் செஞ்ச வேலைக்கு காசு கட்டதுக்காக இந்த மாதிரி கொடூரமா தாக்கப்படுறான்னா நம்ம தமிழகத்துல சாதாரண மக்களோட பாதுகாப்பு எங்க போச்சு? ஜெயில இருந்து வெளியே வந்து 2 வாரத்துல இதே வேலையை செய்யறான்னா அப்ப நம்ம சட்டத்தோட பிடி இவனுக்கிட்டலாம் எவ்வளவு தளர்ந்து போயிருக்குன்னு பாருங்க. அரசியல்வாதிங்க இந்த ரவுடிங்களுக்கு கொடுக்குற தைரியம் தான் இவங்களை சும்மா சுத்திட்டு தெரிய கஞ்சா போதை, அப்புறம் ரவுடி தற்கூறிங்க, மிரட்டல், இது எல்லாம் நம்மளோட இளைய தலைமுறை அமைதியெல்லாம் அரிச்சுக்கிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்குனா அது சும்மா நோட்டீஸ் போர்டில் இருக்கிற வார்த்தையா மாறக்கூடாது. அது சாமானிய மக்களோட நம்பிக்கையா மாறணும். அந்த நம்பிக்கை உடையாம இருக்குன்னா இந்த கவர்மெண்ட்டும் காவல்துறையும் சேர்ந்து இந்த மாதிரி போதை கும்பலா இந்த மாதிரி தற்கூரி ரவுடி கஞ்சா குடிக்கையெல்லாம் வேரோட புடுங்கி எறியணும். அப்படி இல்லை அப்படின்னா ஃபியூச்சர்ல இன்னும் எத்தனை பேருக்கு பால் ஊத்த போறான்னு யாருக்குமே தெரியாது.